அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். 60 நாள்ல கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாங்க. தொப்பை மட்டும் கம்மி பண்றோம் அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போகாதீங்க. பிகாஸ் தட்ஸ் a biggest scam. இப்போ ஒருத்தங்க எங்க கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம், அதாவது நைட்டு வந்து டின்னர் சாப்பிடாம கூட இருக்கலாம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். பட் வெயிட் லாஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டயட்டுன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் பார்த்து அதே தேடிட்டே இருப்பீங்க. ஒருத்தங்க வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏன் அதை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ். பிரியாணி கூட எடுத்துக்கலாங்க. அது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் யூ டு லூஸ் வெயிட். இதுதான் நான் சொல்கிறேன். நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு மாத்திரை ஒரே ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. தேர் இஸ் நோ எவிடன்ஸ்ங்க. சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மலாம் டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணுறோம், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுறோம். அப்படி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி மக்கள் என்ன மாதிரியெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் தரத்துக்கு நம்ம கூட கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் வர்ஷா ஈஸ்வரன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி மேம்? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்போம், இல்லை தாத்தா பாட்டி கிட்ட கேட்போம். அவங்க வந்து ஒரு வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க, நம்ம இது பண்ணுவோம். இப்போ மக்கள் கொஞ்சம் அப்டேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் அதிகமாக கண்டென்ட் வர்றாங்க, ஓகேங்களா. அந்த கண்டென்ட் வந்து ப்ராப்பர் ஆன்சர் இருக்கான்னா அது டவுட்டு தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்க கண் முன்னாடியே வந்து வெயிட் லாஸ்ன்னு போட போறேன். ஸோ மக்கள் வந்து என்ன மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் நீங்கள் தர போறீங்க. சரிங்களா? ஸோ பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்ன்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க போல, அதான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்குது. ஸோ வெயிட் லாஸ் டயட் அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லை முரளி, நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு நினைக்கும் போது நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அதுதான் வந்து சயின்டிஃபிக் ஃபார்முலா, ஓகேங்களா. அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ கேலரி டெஃபிசிட்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1500 கேலரி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 500 கேலரி நீங்கள் கம்மி பண்ணும்போது 1000 கேலரி வருது. அந்த 1000 கேலரி தான் வந்து உங்களுக்கு கேலரி டெஃபிசிட்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதை எப்படி வேணால் அச்சீவ் பண்ணலாம். அதாவது நைட்டு வந்து டின்னர் சாப்பிடாம கூட இருக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கூட நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி டு அச்சீவ் வெயிட் லாஸ், சரிங்களா. பட் வெயிட் லாஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டயட்டுன்னா அதெல்லாம் இட்ஸ் அ ஃபேட். நீங்கள் கேலரி டெஃபிசிட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து அதை ஹெல்த்தியாக சஸ்டெயினபிளாக பண்ணணும். நான் வந்து 2 மாதம் மட்டும் பண்ணுவேன், நான் வந்து 2 மாதம் கீட்டோவில் இருப்பேன், அதுக்கப்புறம் அது கிராஷ் டயட்டு, நான் 2 மாதம் கீட்டோவில் இருந்ததுக்கப்புறமா நான் வந்து நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சஸ்டெயினபிளே கிடையாது. நீங்கள் திருப்பி வெயிட் போட ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சஸ்டெயினபிளாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இப்போ ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து வெயிட் லாஸ் டயட் சொல்கிறாங்க, அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாருக்கும்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு கிளினிக்கு வரீங்க அப்படின்னா ஒரு நிறைய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தோம்னா நான் வந்து இத்தனை கிலோ இருந்தேன், ஓகேங்களா, ஒரே மாசத்துல வந்து நான் இப்படி ஆயிட்டேன், இதுக்கு காரணம் வந்து இதுதான் சாப்பிட்டேன் அப்படி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து போடுறாங்க. அது வந்து மற்றவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நானும் ஃபாலோ பண்றேன், பட் ஆனால் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலையே ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன பதில்? ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லையா. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம், ஓகேவா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வி ஷுட் டேக் தட் இன்டு கன்சிடரேஷன். இப்போ ஒருத்தங்க எங்ககிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, ஏதாவது இன்டாலரன்ஸ் இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பிளானே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சும்மா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்ப்பும் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் பார்த்து அதே தேடிட்டே இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் வந்து பண்ணவே மாட்டீங்க. ஸோ ப்ராப்பரான ஆன்சர் எங்கே மேம் கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர்னா எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணாலே யூ ஷுட் லுக் அட் யுவர் ஹெல்த் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து யாரோ ஃப்ரீயாக ஏதோ சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ரிசர்ச்சை பண்ணுங்கள். ஒருத்தங்க வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏன் அதை பண்ணணும்
அதை பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இல்லாட்டி வாட் ஹேப்பன், நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸுக்கு ஒரு ட்ரிங்க் இருக்கா உண்மையிலேயே? கண்டிப்பா இல்ல. இதுதான் நான் சொல்றேன், நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு மாத்திரை ஒரே ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. வெயிட் லாஸுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ட்ரிங்கே இல்லை. எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க ஏதாவது இப்போ ஏரியேட்டட் பெவரேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. நார்மல் தண்ணி குடிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே நார்மலாக தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் தண்ணி குடிக்க வைக்கிறதே வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பேசிக்ஸை வந்து கெட் இட் ரைட். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா தூங்குங்க, சாப்பிடுங்க, ஒழுங்கான ஃபுட்டு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. அது அந்த நார்மல் பிஹேவியரே நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணாலே வந்து யூ கேன் சி ரிசல்ட் வெயிட் லாஸில். வெயிட் லாஸ்க்குன்னு குறிப்பிட்ட ஒரு ட்ரிங்க் எல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தண்ணி குடிங்க நல்லது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா சுடு தண்ணி குடிச்சா உடம்பு கம்மியாயிடும் அப்படின்ட்டு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான உங்கள் பதில் என்ன? See, there is no evidenceங்க. சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை சுடு தண்ணி குடிச்சா வந்து உங்கள் ஃபேட்டை வந்து மெல்ட் பண்ணோன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிக்கிறதுக்கு ஓ இது நல்லா இருக்கே அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு சுடு தண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? அதை தவிர்த்து சுடு தண்ணி குடிச்சா அப்படியே உங்கள் ஃபேட்லாம் மெல்ட் ஆகிடாது. அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு கேலரி டெஃபிசிட் பிளானில் இருக்கணும். ஓகே, நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்தபடியாக வந்து வெயிட் லாஸ் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் ஓகே. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எனி ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் இல்லை நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. ஓகேவா? ஓவராலாக வந்து உங்கள் பாடி வந்து எப்படி டோன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து இட் வில் இன்க்ரீஸ் யோர் மசில் மாஸ். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆவீங்க. உங்களுக்கு எந்த வீக்னஸ் டயர்டாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிராஷ் டயட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. பட் வென் யூ டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணாது. நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சில விஷயங்களை தூக்கலாம். ஒரு கேனை கூட நம்மளால் தூக்க முடியல. ஸோ அதெல்லாம் தூக்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வில் ஹெல்ப் யூ. கார்டியோ இஸ் ஃபார் உங்கள் ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்டியோ வேணும். ஸோ ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டை போனீங்கன்னா they'll give you a balance of கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபார்ம் எப்படி உட்காரணும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஆஸ் யூ கீப் லூசிங் வெயிட். பட் வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் கிடையாது. அண்ட் ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் a myth. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஃபேஸ் ஃபேட் மட்டும் கம்மி ஆகணும், எனக்கு வந்து தொப்பை மட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம். இந்த மாதிரி தொப்பை மட்டும் கம்மி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போகாதீங்க. பிகாஸ் தட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கேம். உங்களோட பாடி ஃபேட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வெயிட் போடுறீங்கன்னு இட் மேட்டர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜெனட்டிக்ஸ் அண்ட் யோர் ப்ராப்போசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து வெயிட் போட்டால் உடனே ஃபேட் மூஞ்சில் தெரியும். சில பேருக்கு வந்து தைஸ் வந்து ஃபேட் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே அவங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கே பாடி ஃபேட் குறையுதுன்னு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஜெனட்டிக்ஸ். இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேஸில் தான் குறையும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படிலாம் ஆகாது. மேபி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேஸில் ஃபேட் குறையலாம். ஸோ பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கணும் அந்த ப்ராசஸில். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 60 நாள் வந்து உடம்பு கம்மி பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபிட்னஸ் சேலஞ்ச் இப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே பாசிபிளா? 60 நாளில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை சயின்டிஃபிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 3 to 4 கிலோஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஸோ 60 நாள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 8 கிலோஸ் நீங்கள் கம்மி பண்ணலாம். 8 to 10ன்னே வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து வாட்டர் வெயிட் டக்குன்னு கம்மியாகும், விச் இஸ் அ குட் திங். அது கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் வந்து 60 நாள் 60 கிலோ கம்மி பண்ணுவேன், 45 கிலோ, அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட். நீங்கள் ஸ்டார்டிங் என்கிட்ட சொன்னீங்க கேலரி டெஃபிசிட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட் இருக்கணுன்றதுக்காக நைட் சாப்பிடாம இருக்கிறாங்க, இல்லை மார்னிங் சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது நல்லதா? இட் டிபெண்ட்ஸுங்க. இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால் வந்து நைட்டு வந்து
என்ன சொல்கிறது சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அசிடிட்டி இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மெடிக்கல் கண்டிஷனை நீங்கள் உங்கள் பாடியை புரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஃபீல் லைக் வந்து எனக்கு சாப்பிட்ணும், எனக்கு 3 மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா ப்ளீஸ் ஈட். இட் ரியலி டசன்ட் மேட்டர். நீங்கள் 3 மீல் சாப்பிட்டாலும் சரி, இல்லை 2 மீல் சாப்பிட்றீங்களோ, இல்லை 6 மீல் 10 மீல் சாப்பிட்டா இட் ரியலி டசன்ட் மேட்டர் ஆஸ் லாங் அஸ் யூஆர் ஆன் அ கேலரி டெஃபிசிட். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, இப்போ வந்து 1000 கேலரிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த 1000 கேலரியை வந்து மார்னிங்கில் வேணால் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், இல்லை 10 கூட நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது உங்கள் இஷ்டம். பட் தட் டசன்ட் மீன் தட் யூனோ நான் 2 மீல் தான் சாப்பிடணும், நான் வெயிட் லாஸில் இருந்தால் நான் 2 மீல் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நைட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் மீலை. ஏன்னா நம்ம நிறைய நேரம் தூங்குவோம் இல்லையா, சில பேருக்கு அசிடிட்டி எழுந்துக்கும் போது ஃபார்ம் ஆகும், இல்லை மார்னிங் வந்து சாப்பிட்லன்னா இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போகிளைசமிக் ஆகலாம், மயக்கம் வரலாம். ஸோ உங்களோட பாடி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மீல்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். டசன்ட் மீன் தட் நான் டின்னர் ஸ்கிப் பண்ணணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு உங்கள் ரொட்டீனை தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீல்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தபடி என்ன கேட்டிருக்காங்கன்னா வெயிட் லாஸ் டிப்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க டிப்ஸா? See, 5 things I can say. Number 1 வந்து பிரின்சிபலே அதுதாங்க, கேலரி டெஃபிசிட். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கேலரி டெஃபிசிட் என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் மீல். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறனால சாலட் தான் நான் சாப்பிட்ணும், நான் ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். வாட் மேட்டர்ஸ் இஸ் போர்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணும் போது யூ கேன் ஈட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடலாம். பட் எல்லா மீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். ப்ரோட்டீனா என்ன, நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கும் போது என்ன உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸு, நான் வெஜிடேரியனாக இருக்கும் போது என்ன அப்படின்னு உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லா மீலையும் நீங்கள் ப்ரோட்டீன் கார்ப்ஸ்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாடி. ஸோ அது ரொம்ப முக்கியம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் வந்து ஸ்லீப்பை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏன் தூங்கணும், அது வந்து ஏதோ கூல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, தூக்கம்லாம் எதுக்கு அப்படின்னு. கரெக்ட். ஸோ அதனால தூங்குறது ரொம்ப நல்லது பாடிக்கு. இன்ஃபேக்ட் ஃபேட் லாஸுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 4வது வந்து எக்ஸசைஸ். ப்ரையாரிட்டைஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க அப்படின்னா 100% ஸ்டார்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ், இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் சம்திங் ஐல் ரெக்கமெண்ட். 5வது வந்து தண்ணி. கரெக்டாக தண்ணி குடிங்க, சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, தட் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ். ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட் பிளான் ஃபார் உமன் தனியாக கேட்டிருக்காங்க. உமனுக்கு தனியாக பர்டிகுலர் டயட் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அகெயின் இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரிங்க. இப்போ வந்து வெயிட் லாஸ் ஃபார் மென், வெயிட் லாஸ் ஃபார் உமன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரிக்காக வந்து அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் நீட்ஸ் வந்து ஒரு அண்ட் கேலரி ஃபார் எக்ஸாம்பிள், அது எல்லாமே வந்து ஒரு மேனுக்கு வந்து இட் வில் பி மச் மோர் தேன் உமன். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸை தவிர உமனுக்கு இது சாப்பிட்டா அது பெட்டர் வெயிட் லாஸில் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது ஏதாச்சும் இருக்கா? டின்னரில் வந்து சாப்பிட்டா மட்டும் வெயிட் கம்மியாகும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும் போது நீங்கள் டின்னருக்கு தோசையும் சாப்பிட்லாம், ரைஸும் எடுத்துக்கலாம், பிரியாணி கூட எடுத்துக்கலாங்க. அது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் யூ டு லூஸ் வெயிட். எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அந்த குவான்டிட்டி, ரைஸ் மேட்டர்ஸ். சிக்கன் எடுக்கிறீங்களா அந்த பீசஸ் எவ்வளோ. ஹோம்மேட் பிரியாணினா இன்னும் பெட்டர், ஏன்னா ஆயில் வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுவோம்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். வெளிலேருந்து சாப்பிடும்போது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எவ்ரிதிங் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் தான். நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம். டின்னருக்கு சாலட் தான் எடுத்துக்கணும், ஜூஸ் தான் எடுத்துக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. எடுக்கிறது அளவாக எடுக்கணும். கரெக்டு. அப்போ தான் நீங்கள் அளவாக எடுக்கும் போது நீங்கள் வெயிட் லாஸும் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஐயோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன், அப்போது நான் வெளில எங்கேயும் போய் சாப்பிட முடியாது, இல்லை நான் ஏதாவது ஊருக்கு போக முடியாது, இல்லை ஒரு வெட்டிங்க்கு போக முடியாதுன்னு உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. சஸ்டெயினபிளாக எப்படி நான் அதை கொண்டு போகணும், ஸ்லோ அண்ட் ஸ்டைடியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலே போதும். ஸோ சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும்ன்றீங்க. கரெக்ட். யா ஓகே மேம். இப்போ அதே மாதிரி தான் நைட்டுக்கு சொன்னாங்க இல்லையா. இப்போ மார்னிங் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா
வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம்திங் ஆச்சு உண்மையில இருக்காமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு வெயிட் லாஸுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இல்ல. இப்போ நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும், மார்னிங் கஞ்சி குடிச்சா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் இப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்ல வரீங்க? சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க மார்னிங்ல? நான் வந்து இட்லி சாப்பிடுவேன் மேம். இட்லி சாப்பிடுவீங்க? சின்ன வயசுல இருந்து இட்லி தான் சாப்பிடுவீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதா இல்ல கெட்டதுன்னு தோணுதா? நல்லதுதான் தோணுது. அது உங்களுக்கு நல்லதுதான் தோணுது. ஓகே, அப்போ இட்லில எந்த பிரச்சனையும் இல்ல? இட்லியில எந்த பிரச்சனையும் இல்லை, அது என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து அது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. லைக் பார்த்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஓகே, சரி, அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ்க்கே நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எந்த கார்போஹைட்ரேட் ஃபுட் நீங்கள் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் இண்டியன்ஸ், ஸோ நான் அந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ரைஸு, இட்லி, தோசை, இடியாப்பம், ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட்டாக எடுக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும். சரிங்களா? அது அதோட என்ன சொல்கிறது, அதோட நேச்சுரல் ஃபினாமினன்னு சொல்லலாம். எனி கார்போஹைட்ரேட், ஓகே, ஃப்ரூட்ஸாக எடுத்தால் கூட கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும். பட் இதை எப்படி எடுத்துக்கணும்னு இருக்குது. நீங்கள் அதே 2 இட்லியோட நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க இல்லையா, 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கும் போது அதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. அது வந்து அந்த கிளைசமிக் இண்டெக்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். அதாவது உங்கள் சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ணும் பாடியில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பேலன்ஸ்டாக எடுத்துக்கும் போது, அண்ட் மார்னிங்கில் யாருமே வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரஷ்ல இருக்கீங்க அப்படின்னா 2 வெள்ளரிக்காவை நறுக்கி நீங்கள் அது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வயிறு. ஓகேவா, உங்களுக்கு பசிக்காது. இதுவே நீங்கள் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா 100% 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசி வரும். அப்போ தான் வந்து எல்லாரும் காஃபி ஏதாவது எடுப்பாங்க, இல்லை டீ ஏதாவது குடிப்பாங்க. கரெக்டாக? பட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு பசியும் இருக்காது, உங்களோட சுகர் லெவல்ஸும் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டோ லஞ்ச் ஃபுட்டோ இல்லை. நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடு இட்லி தோசையை எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும்னு நமக்கு அந்த புரிதல் இருந்தாலே போதும். மக்கள் சர்ச் பண்ண எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ முரளி, அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த டாப்பிக்கில் வீடியோ போடணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் அடுத்த வீடியோவாக போடுறோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்கள் முரளி.